யசோதையின் வீட்டில் பல வேலைக்காரிகள் உண்டு. அதில் வீட்டு வேலை செய்யும் பெண்ணுக்கு கடுமையான வேலை இருந்தது. எனவே வெண்ணெய் கடையும் பொறுப்பை யசோதை எடுத்துக்கொண்டாள். அவள் மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தான். கிருஷ்ணன் செய்யும் சேஷ்டைகளை பாடியபடியே அவனது நினைவில் மூழ்கி போனாள். அப்போது கிருஷ்ணர் அங்கு வந்தார். அடுப்பில் பால் கொதித்து வலிய ஆரம்பிக்கவே அடுப்பை நோக்கி ஓடினாள் யசோதா. அப்போது கிருஷ்ணர் ஒரு கல்லை விட்டு வெண்ணெய் தாலி மீது எறிந்தார். அது உடைந்து சிந்திய வெண்ணெயை கை நிறைய அள்ளிக்கொண்டார். ஒரு தனி இடத்திற்கு போனார். தலைகுப்புற கவிழ்த்தப்பட்டிருந்த ஒரு உரலில் அமர்ந்து வெண்ணெய் தின்ன ஆரம்பித்து விட்டார். பகிர்ந்துண்ணும் குணம் அவரை விடுமா? அங்கே வந்த குரங்குகளுக்கும் கொடுத்தார். யசோதா பால் பானையை இறக்கி வைத்துவிட்டு திரும்பினாள். பானை உடைந்திருந்தது. கிருஷ்ணன் தான் இதை செய்திருப்பான் என்பதை அறிந்து தேடினாள். தூரத்தில் உரல் மீது அமர்ந்திருந்தான். அவனை பிடிக்க ஓடினாள். கிருஷ்ணர் ஓடி மறைந்து விட்டார். யசோதா மீது கொண்ட அன்பின் காரணமாக தானே வந்து சிக்கிக்கொண்டார். மாயனே, வசமாக சிக்கினாயா? வெண்ணெயை எவ்வளவு சிரமப்பட்டு கடைந்தேன். நீயோ அதை எவ்வளவு எளிதாக உடைத்து விட்டாய். உன்னை கட்டி போட்டால்தான் சரி வருவாய் போலும் என்றவள் கயிறை எடுத்தாள். அவனை இழுத்து வந்து கட்டி போட முயற்சித்தாள். கயிறு போதவில்லை. இன்னும் சில கயிறுகளை எடுத்து வந்து சேர்ந்து கட்டினாள். என்ன அதிசயம்! எப்படி கட்டினாலும் கயிறின் நீளம் கூடவே இல்லை. அவள் சோர்ந்து விட்டாள். இப்போதும் கிருஷ்ணர் அவள் மீது கிருபை வைத்தார். அவளது அன்புக்கு கட்டுப்பட்டார். கயிறு நீளமானது. யசோதை ஆச்சரியமும் அதிர்ச்சியுமானாள். அந்த குறும்புக்காரரை கட்டி போட்டு வேலையை பார்க்க போய்விட்டாள்.